ஹாய் வணக்கம். நான் உங்க ஆர்விஜய் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கிங் அண்ட் பான் எண்டிங். இந்த கிங் அண்ட் பான் எண்டிங் வந்து ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த கிங் அண்ட் பான் எண்டிங்ல நீங்க என் கேம்ல ப்ராப்பராகவே ஆட முடியும். இது ரொம்ப பேசிக் என் கேம் தான் ஆக்சுவலா. இந்த பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அடுத்தடுத்த லெவல் போகும்போது என் கேம்ல ஸ்ட்ராங்காவே நம்ம அப்ளை பண்ண முடியும் போர்ட்ல. இப்போ கிங் அண்ட் பான் எண்டிங்ல முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது வந்து அப்போசிஷன். அப்போசிஷன்னா முதல்ல நம்ம என்னன்னு முதல்ல கிளியரா தெரிஞ்சுப்போம். அப்போசிஷனா பாத்தீங்கன்னா முதல்ல ரெண்டு கிங்குக்கும் நடுவுல மிடில் 1 ஸ்கொயர் கேப் இருக்கும். கிங்கும் ஸ்ட்ரைட்டாவே இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பிளாக் மூவ் பண்ணா இந்த அப்போசிஷன் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் தான் வந்து இந்த இடத்துல அப்போசிஷன் வந்து பிடிச்சிருக்காங்க ஆக்சுவலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு கிங்குக்கும் நடுவுல 3 ஸ்கொயர் கேப் இருந்தா டிஸ்டன்ஸ் அப்போசிஷன். ரெண்டு கிங்குக்கும் நடுவுல 5 ஸ்கொயர் கேப் இருந்தா லாங் டிஸ்டன்ஸ் அப்போசிஷன். இந்த அப்போசிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க என் கேமுக்கு ரொம்ப கிளியராகவே இருக்கும். ஸோ இந்த அப்போசிஷன்ல நிறைய டைப் இருக்கு ஆக்சுவலா. ஒன்று நார்மலா நம்ம ஸ்ட்ரைட்டா நார்மல் அப்போசிஷன். இன்னொன்று புரியுற மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ஷேப்ல இருக்கும். இது வந்து நம்ம நைட் அப்போசிஷன் குழந்தைங்க நம்ம சொல்லி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸா இருக்கும், நடுவில் 1 ஸ்கொயர் கேப் இருக்கும். இது பிஷப் அப்போசிஷன். அகெயின் பார்த்தீங்கன்னா ஹரிசான்டிகல் அப்போசிஷன் இல்லைன்னா ரூக் அப்போசிஷன் நம்ம சொல்லி கொடுத்தா நமக்கு குழந்தைங்க ஈஸியா புரியும். இந்த அப்போசிஷன் எல்லாமே தான் நம்ம சேர்ந்து தான் நமக்கு என் கேமுக்கு நிறைய வாட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கேம் பாருங்க ஒயிட் டு பிளே. ஸோ ஒயிட் வந்து இந்த பொசிஷன்ல என்னென்ன பண்ணலாம்னு முதல்ல நான் கிளியரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்போசிஷன் பிடிக்கணும் அப்படின்னா இந்த பொசிஷன் வந்து கிங் வந்து E3. இந்த E3 வச்சு அப்போசிஷன். அகைன் கிங் D5, அகைன் அப்போசிஷன். ஸோ இந்த பானுக்கு ஸ்ட்ரைட்டா கிங் கொண்டு வரீங்க. இப்போ கிங்கை வந்து கிராஸா டயங்கல் நம்ம ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்றோம். ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கிங்கை எங்க கொண்டு போறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கிங்கை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம கிங் பானுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற 6th ரேங்க்ல நம்ம கிங்கை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றோம். அதுக்கப்புறமா தான் நம்ம பானை புஷ் பண்றோம். நிறைய குழந்தைங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிங்க கரெக்டா ஆடிடுவாங்க, நெக்ஸ்ட் பான் தள்ளிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல பானை புஷ் பண்ணவே கூடாது. நீங்க பானை புஷ் பண்ணாலே கிளியரா ட்ரா வந்துடும். அந்த ட்ரா நான் எப்படின்னு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு காமிக்கிறேன் ஆக்சுவலா. அதனால முதல்ல பானை தள்ளிடாதீங்க. முதல்ல அப்போசிஷன் கிங்க கிராஸா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க. கிங்க நம்ம டயங்கலா இம்ப்ரூவ் பண்றோம். அகைன் கிங் D6, அகைன் அப்போசிஷன். கிங் மூவ் பண்றீங்க, கிங் C5, கிங் மூவ், அகைன் கிங் நம்ம இம்ப்ரூவ் பண்றோம். கிங்கை ஸ்லோவா இம்ப்ரூவ் பண்ணும் போது ஃபைனலா நான் சொன்ன மாதிரி கிங் வந்து எங்க உங்ககிட்ட பான் இருக்கோ சேம் அதே ஸ்கொயருக்கு நேரா வந்து கிங்கை வந்து நம்ம 6th ரேங்க்ல பிளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கண்ணை முடியும் பானை டபுள் புஷ் பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. இதுக்கப்புறம் இங்க டிரா வர சான்சஸே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க குயின் பண்ண போறீங்களோ D8 குயின் பண்ண போறீங்க அந்த ஸ்கொயரை உங்க கண்ட்ரோல் எடுங்க ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் எங்கேயுமே டிரா வரதுக்கு சான்சஸே இல்லை. இதுக்கப்புறம் நீங்க ஈஸியா பானை புஷ் பண்ணி இந்த பொசிஷன் நீங்க பானை ப்ரொமோட் பண்ணிடலாம். இதுல எங்க குழந்தைங்களுக்கு இன்னொரு டவுட் வரும் அப்படின்னு சொன்னா கிங்க கிராஸா இம்ப்ரூவ் பண்ணும்போது பிளாக் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ கிங்கை இம்ப்ரூவ் பண்றீங்க, பிளாக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, D6 இல்லைன்னா கிங் C4. இப்போ D6 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் கிங் C4 வரும்போது பானை டைரக்டா ஸ்ட்ரைட்டா தள்ளிடுங்க. இந்த C5 ஸ்கொயரை உங்க கண்ட்ரோல் எடுக்கிறீங்க. இப்போ பிளாக் கிங் உள்ள வரணும் அப்படின்னா கேம்குள்ள வரணும் அப்படின்னா B5 போயிட்டு கிங் C6 வந்துட்டு கிங் D7 வரணும். ஆல்மோஸ்ட் 3 மூவ்ஸ் ஆகும். அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் சிம்பிளாவே நீங்க ஸ்லோவா வந்து கிங் E5, கிங் E6 அதுக்கப்புறம் பானை புஷ் பண்ணி வின் பண்ணலாம். பட் நான் குழந்தைங்களுக்கு டீச் பண்றது என்னன்னா அவங்களோட பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதுதான் செஸ் ஆக்சுவலி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிங் வந்து C6 வரப்பாங்க, அதை சிம்பிளா ஸ்டாப் பண்ணுங்க. கிங்க வச்சு ஸ்டாப் பண்ணுங்க, பான் புஷ் பண்ண வேணாம் அன்வான்டா. அந்த குயின் பண்ற ஸ்கொயரை உங்க கண்ட்ரோல் எடுங்க, அவ்வளவுதான் சிம்பிள். இதுக்கப்புறம் உங்க பான் அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க அட்டாக் பண்ணா கிங் B5 வந்துட்டு C4 வரணும். நீங்க அதுவும் நீங்க பான் புஷ் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் அட்டாக் பண்ணா பான் D6 உங்க கிங் சப்போர்ட்ல இருக்கனால ப்ராப்ளம் இல்லை. அந்த குயின் பண்ற ஸ்கொயர் உங்க கண்ட்ரோல் எடுத்துங்க. இதுக்கப்புறம் நீங்க ஈஸியா பானை தள்ளிடலாம். இந்த இடத்துல நம்ம ஈஸியா குயின் பண்ணலாம். இதுல இன்னொரு வேரியேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல கிங் டி கிங் கரெக்டா நீங்க E4 வச்சிருவீங்க. கிங் D6, கிங் D4, கிங் E6, கிங் டு C5, அகைன் கிங். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிங் E5 வச்சிருவாங்க. சார் நம்ம செக் நான் நார்மலா கொடுத்துருவோம். நல்லா புரிஞ்சுங்க, பான் எண்டிங்ல ஒரு செக் நீங்க கொடுக்கலாம். செகண்ட் செக் வந்து கண்டிப்பா கொடுக்காதீங்க. செகண்ட் செக் கொடுத்தீங்கன்னா இந்த பொசிஷன் டிரா ஆயிடும். செகண்ட் செக் கொடுக்காதீங்க. இப்போ கிங் C6 வைங்க, கிங் மூவ். இப்போ பான் புஷ் பண்ணுங்க, அகைன் கிங் மூவ். இப்போ அப்போசிஷன் புடிச்சிட்டு அந்த குயின் பண்ற ஸ்கொயரை உங்க கண்ட்ரோல் எடுங்க. அதுக்கப்புறமா பானை புஷ் பண்ணுங்க.
பானை புஷ் பண்ணும்போது நம்ம மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் 2 செக் குடுக்குறான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் 2ஆவது செக் நீங்க குடுத்தாலே என்ன ஆகும்னா, அவங்க உங்க பானுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துருவாங்க. இப்போ வாட் எவர் இட் இஸ் நீங்க பான் தள்ளீங்கன்னா, பானுக்கு ஸ்ட்ரைட்டா மூவ் வந்துரும். பானுக்கு ஸ்ட்ரைட்டா மூவ் வரும்போது கிங் C6னா இப்போ யார்கிட்ட அப்போசிஷன்னா பிளாக் கிட்ட இருக்கு. இப்போ 7th ரேங்க்ல கண்டிப்பா செக் வருது போர்டு. நீங்க பானை நீங்க ப்ரொமோட் பண்ணுவீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது, இந்த 7th ரேங்க்ல செக் வரவே கூடாது. கிங் அட்டாக் பண்ற மாதிரி மூவ்ஸ் நீங்க சூஸ் பண்ணவே கூடாது. கிங் அட்டாக் பண்ற மாதிரி மூவ் சூஸ் பண்ணீங்கன்னா அகைன் கிங் பிளாக் பண்றவங்க இங்க ஸ்டேல்மேட் பொசிஷன் வந்து. அதனால தான் நான் சொல்றேன் இந்த இடத்துல வந்து அன்வான்ட் பான் புஷ் கொடுக்காதீங்க. 2 செக் கண்டிப்பா அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. 2 செக் கொடுக்கவே கொடுக்கும். ஓகே, நான் டிரான்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ கிங் வந்து நீங்க வந்து அப்போசிஷன் பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வின் பண்ண முடியும். மேபி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இப்போ பிளாக் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ பிளாக் வந்து கெயின் அப்போசிஷன். இப்போ உங்க கிங்க நீங்க இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. உங்க கிங்க ஸ்டாப் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க பானை புஷ் பண்ணி தான் ஆகணும் போர்ட்ல. இப்போ நீங்க பான் புஷ் பண்ணி ட்ரை பண்றீங்கன்னா பானை பிளாக் பண்ணிடும். அகைன் பாத்தீங்கன்னா கிங் ஒன்லி மூவ். இப்போ பிளாக் கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மூவ்ஸ் என்னன்னா, இது பிளாக் சப்போஸ் மேபி நீங்க பிளாக்கா இருந்தா இந்த பொசிஷன் நீங்க நல்லாவே கத்துக்கலாம். இப்போ என்னன்னா நீங்க என்ன பண்ணா பானுக்கு ஸ்ட்ரைட்டா மூவ் வைக்கணும். எதுக்காக பானுக்கு ஸ்ட்ரைட்டா மூவ் வைக்கிறீங்கன்னா, அவங்க C4 வந்தாலும் E4 வந்தாலும் அந்த 2 ஸ்கொயருமே அப்போசிஷன் நீங்க கவர் பண்ணலாம். அதுக்காக தான் இங்க பாருங்க அப்போசிஷன் அகைன் பான் புஷ் பண்றோம் செக் பிளாக் பானுக்கு ஸ்ட்ரைட்டா மூவ் அகைன் அப்ளை பண்றோம் கிங் E5 அகைன் அப்போசிஷன் செக் திரும்ப பானை பிளாக் பண்றீங்க ஒன்லி மூவ் ஸ்ட்ரைட் ஆடுறீங்க. இந்த இடத்துல பிளாக் ஒயிட் உங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. பானை விட்டு தள்ளி போக ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஆடும்போது என்ன பண்ணுவோம், நம்மளும் அப்போசிஷன் பிடிச்சிருவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆடும்போது நம்ம அப்போசிஷன் பிடிச்சிருவோம். பிடிச்சிங்கன்னா பான் புஷ் பண்ணிடுவாங்க, ஈஸியா குயின் பண்ணிடுவாங்க. அதனால இந்த இடத்துல அவங்க என்ன ஆனாலும் சரி நீங்க சிம்பிளா பான் அட்டாக் ஸ்டில் அவங்க பானை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும் போர்டில். அகைன் ஸ்ட்ரைட் டு பான் அகைன் அப்போஷன் 7th ரேங்க்ல செக் வரக்கூடாதுன்னு சொன்னேன். வேற வழியே இல்லை. இந்த இடத்துல செக் வந்துதான் ஆகும். அகைன் நீங்க பிளாக் பண்ணீங்கன்னா இந்த பொசிஷன் டிரா ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த அப்போசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒயிட் அப்போசிஷன் பிடிச்சிங்கன்னா இந்த பொசிஷன்ல ஒயிட் வந்து இந்த பொசிஷன் வின் பண்ண முடியும். பிளாக் அப்போசிஷன் பிடிச்சா பிளாக் வந்து டிரா பண்ண முடியும். ஒரு விஷயம் மட்டும் கிளீனா புரிஞ்சுங்க. நீங்க ஒரு பான் அப்ல இருக்கும் போது நீங்க அப்போசிஷன் பிடிச்சீங்கன்னா நீங்க வின். மேபி உங்க ஆப்போனன்ட் வந்து பான் அப்ல இருக்கும் போது நீங்க அப்போசிஷன் பிடிச்சீங்கன்னா கேம் டிரா ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ். அதனால கேம் வந்து எண்டிங் வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி ரிசல்ட்னா உங்களுக்கு வந்து சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க கேம் ஆடும் போது ரொம்ப நல்லா வரும். ஸோ ஓகே பாய்.